ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஏங்கா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தேவைதானா? இதை நான் செஞ்சேன்னு சொல்லாமல் இருந்தால் கூட அவங்க எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. இதை நீங்கள் தான் செஞ்சேன்னா அவங்க எப்படி எடுத்து சாப்பிடுவாங்க? நான் ஒரு கவுண்டர் அடித்தா உடனே பதிலுக்கு அக்கா ஒரு கவுண்டர் போடுது பார்த்தியா? அதுதான் ஜனனி அக்கா. டேய் மரியாதையாக நடந்துக்க, இல்லைன்னா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. எத்தனை தடவை பியும் தெரியலையா? செருப்பு லெதரில் சரியா டயரில் சரியா? டேய் போட கிட்ட போட. ஏய் என்ன கோழி குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு போதுங்கிற? கொஞ்சம் சாப்பிடு, 4 வாய் சாப்பிடுப்பா. ஏம்மா இப்பயே நல்லா கொட்டிக்க சொல்லு. நாளைக்கு காலையில போலீஸ் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு விசாரிச்சாங்கன்னா இந்த மாதிரி தொகையில அவையில எதுவும் கிடைக்காது. ஜெயிலில் என்னத்தை கொடுக்குறாங்களோ அதான் திங்கணும். அதனால இப்பயே நல்லா சாப்பிட்டுக்க சொல்லு. டேய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன யார் யாரெல்லாம் உள்ளே போகணுங்கிற கணக்கு இருக்குல்ல, நீயே ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியவன் தான். ஏய் நான் அதுக்கிட்ட ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்? பின்ன கொலை பண்ணால் வேற என்னத்தை செய்வாங்க? என்ன வீட்டில் வச்சு சந்தனம் பூசி பூஜை பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாக்கா? உனக்கெல்லாம் இருக்குடி. என்ன பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கியா? ஏண்டா என்னத்தரா பண்ணுவீங்க? டேய் நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், கோர்ட்டு பண்ணோம் அப்போ தெரியும். பாப்போண்டா பாப்போம். வீட்டு பிள்ளைய கொண்டு போய் பதுக்கிட்டு 2 பேரும் நாடகமா போடுறிய? இருக்குடி உங்க 2 பேருக்கும். நாளைக்கு கூட்டி போய் கஞ்சி. சக்தி கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, பிள்ளை சாப்பிட விடுங்க. நீ சாப்பிடு. போனடா.